Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை ரசிகர்கள் பெரும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இது தொடர்பாக அவர்களோடு எமது செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். ஐசிசி மென்ஸ் T20 கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பில் இன்றைக்கி ஒரு பெரிய மேட்ச், குறிப்பாக குரூப் ஏல இருக்கக்கூடிய இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் கொழும்புல மாலை சரியாக ஒரு 7 மணிக்கு போட்டியை தொடங்குறாங்க. இந்த போட்டிக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் நம்ம சென்னையில் சோமசுந்தரம் கிரவுண்டு கிரிக்கெட் ரொம்ப ஃபேமஸான கிரவுண்டு. இங்கே இருக்கக்கூடிய பசங்க கிட்ட இன்றைக்கி மேட்ச் எப்படி இருக்குன்றத ப்ரெடிக்ஷனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பிரதர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்தியாவோட மேட்சை எப்படி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆவலாக எதிர்பார்க்கோம். இது ரொம்ப முக்கியமான மேட்ச், அது வேர்ல்டு கப்பு. இது வரைக்கும் வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தான் பெருசாக வின் பண்ணதில்லை, நம்ம தான் டாமினேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச், ஏன்னா ரொம்ப அதிகமாக பேசிட்டாங்க பாகிஸ்தான். ஸோ இது கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும்னு இந்தியாவே எதிர்பார்த்துன்னு இருக்கோம், வேர்ல்டு அதிகமாக எதிர்பார்த்துன்னு இருக்கு. இன்னைக்கு டாஸ் எவ்வளோ பெரிய ஃபேக்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக கொழும்பு மைதானத்தில் நடக்குது, டாஸ் எவ்வளோ பெரிய ஃபேக்டராக இருக்கும்? டாஸ் ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா லாஸ்ட் கொழும்புல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ரொம்ப ப்ரிஃபரபிள். என்ன விஷயம், லாஸ்ட் இந்த ஐசிசி டோர்னமெண்ட் லாஸ்ட் டூ மேட்சஸும் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ஸ் தான் ரொம்ப டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டாஸ் ரொம்ப முக்கியம். டெஃபினட்டாக டாஸ் வின் பண்ணால் இந்தியா பேட்டிங் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும். ஓகே, அண்ட் பேட்டிங்கில் இந்தியாவுக்கு யார் முக்கிய ஃபேக்டராக இருப்பாங்க? என்னதான் ஸ்பின்னர்ஸோட ஆதிக்கம் பாகிஸ்தான் சைடும் அதிகமாக இருக்கிறப்ப இந்தியன் பேட்டிங் லைனப் ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ இன்னைக்கு இவங்க ஒரு ஃபேவரட்டாக இருப்பாங்க இந்தியாவுக்கு அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? ஹார்திக் பாண்டியா ஆப்வியஸ்லி. ஏன்னா ஹார்திக் பாண்டியா ஸ்பின்னரை போட்டு தும்சம் பண்ணுவா போல. அதுக்கப்புறம் சிவம் டூபே, அப்புறம் இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா இருந்தால் அபிஷேக் சர்மா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. முக்கியமாக பேஸ் அட்டாக் கூட நம்ம போகிறது டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூ. ஆனால் ஸ்பின்னு சொல்லி இருக்கிறப்ப அது கொழும்பு மாதிரியான ஒரு ட்ராக்ல டெஃபினட்டாக ஸ்பின்னர்ஸ்க்கான ஆதிக்கம் இந்தியா பக்கமும் அதிகமாக இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஸ்பின்ல ஏதாவது உள்ள கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கா? எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னிங் லைனப், ஒரு பேட்டிங் லைனப் அது அட்வான்டேஜாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ரிங்கு சிங் ட்ராப் பண்ணிவிட்டு வாஷி உள்ளே வந்தால் வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோட நம்ம இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் பாகிஸ்தானை டிஃபீட் பண்ணுறதுக்கு. அது ஒரு நல்ல மூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். குல்தீப் இல்லைனா வாஷி வந்தால் நல்லாயிருக்கும். விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 சீனியர் பிளேயர்ஸ் எல்லாமே T20 வேர்ல்ட் கப் இந்தியா பாகிஸ்தானோட எதிர்கொள்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? கண்டிப்பாக கொஞ்சம் சேலஞ்சஸ் தான். ஏன்னா சீனியர் பிளேயர்ஸ் இருக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் மேட்சுக்குள்ள. அதாவது அந்த டைமிங் இன்கேஸ் எனி ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் உடனே ஸ்டக் ஆனால் கூட உடனே பிளேயர்ஸ் சீனியர்ஸ் பிளேயர்ஸ் எடுத்து பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி கொஞ்சம் கண்டினியூஸாக T20 வின் பண்ணினே இருந்தனால ஸோ கான்ஃபிடென்ட் சூரியகுமார் அது மேலே ஒரு ப்ரெஷர்ஸ் இருக்குது. சூரியகுமார் கண்டிப்பாக அந்த விராட் கோலி பிளேஸை ஸ்டாப் பண்ணுவார். ஈவன் திலக் வர்மா, இந்த 2 பேர் ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ், ஆக்சுவலாக கீ பிளேயர்ஸ். நான் ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் போனால் கூட இவங்க 2 பேர் ஸ்டாப் ரெடி. பின்னாடி ஆடுறதுக்கு ஹார்திக் பாண்டியாவும் அண்ட் சிவதுபையும் ஸ்பின்னருக்கு டாமினேட் பிளேயர்ஸ். அண்ட் எவ்வளோ அனலைசிஸ் பண்ணாலும் லோக்கல் பிளேயர்ஸ் நம்ம சென்னை மக்கள் அனலைஸ் பண்ணுறது என்றைக்குமே சாத்தியமாக தான் அமையும். அப்படி பார்க்குறப்ப இவங்களுடைய வாய் வாரத்துக்கு எனக்காகவே இன்னைக்கு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்சில் ஒரு ஃபயர் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா டெஃபினட்டாக இந்த மேட்சை வின் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு டாமினண்ட்டான சைடாக தொடருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையிலிருந்து தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தாமோதரனுடன் செய்தியாளர் நாகராஜன்.